Hey, what's up guys, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Photoshop யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 சூப்பர் கூல் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Let's get started. ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். உங்களோட பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த கலருமே யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி ஒயிட் கலர் மட்டும் தான் இந்த டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவே நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த டெக்னிக் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஐகான்ஸ் லோகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லாக் ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படின்னா உங்களால் வந்து எந்த இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம லேயராக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ லேயருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து லேயராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணுமோ அதே மாதிரியே லேயரில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு பிளெண்ட் இஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ரே கலர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் லேயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ட்ராக் பண்ணுற மாதிரி. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்களோட பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் ரிமூவ் ஆகணும்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு 1 செகண்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். ரொம்ப ஈஸியாகவே இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயராக க்ரியேட் ஆகிடும். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் செலெக்ஷன் டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா சைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 50 இல்லை 60க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். அண்ட் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ராக் பண்ணும்போது சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஆல்ட் கீ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்செலக்ட் ஆகும். அப்படி இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் கீ இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, குயிக் செலெக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவை நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆகிடும். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணிட்டு செலக்ட் பண்ணினா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செலக்ட் ஆகும். அண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் Ctrl+J கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது தனி லேயரில் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் தென் மூவ் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் 1 அண்ட் பேக்ரவுண்ட் இருக்கும், அதோட ஐக்கானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து விசிபிளாக இருக்காது. அப்படியே நீங்கள் உங்களோட இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பேக்ரவுண்டை வேணாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கலர் எதுவுமே இருக்க தேவையில்ல, உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதுவே வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 1 டேப் பண்ணாலே போதும் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. இது வந்து 2020 வந்து இந்த அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட பேக்ரவுண்டை வந்து லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லேயராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் 1 டேப் பண்ணாலே போதும் உங்களோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். ரொம்ப வந்து பர்ஃபெக்டாகவே ரிமூவ் ஆகிடும். அதே சில இடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணலன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே செலெக்ஷனே பண்ண தேவையில்ல, நீங்கள் ஜஸ்ட் அந்த ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு கொடுத்தாலே போதும், அதுவே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணி தரும். அண்ட் மைன்யூட்டாக சில இடத்துலலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகாது, அதை நம்ம வந்து ஈஸியாகவே வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம்.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த ஏர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாகவே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணாலும் இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர் ஆண்டை வந்து அதுவும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பிகாஸ் பேக்ரவுண்டும் அந்த இயர் கலரும் சேமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆனால் வந்து லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக மாஸ்க் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டபுள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் லாஸ்ட்டாக வந்து ஆன் லேயர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இமேஜ் வந்து PNG ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இடத்துல வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி கொண்டு வருதுன்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆட் டு செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து மிஸ் அவுட் ஆகிருக்கோ ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த இடத்துல செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களோட இமேஜ் வந்து அப்பியர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாகவே வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து அப்பியர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஏதாவது மிஸ் அவுட் ஆகிடுச்சுன்னா அது மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணும்போது சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவே ஆகாது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆட் டு செலெக்ஷன் பக்கத்தில் செப்ரேட் ஃப்ரம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாமோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் மைன்யூட்டான இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ வந்து நெக்ஸ்ட் டெக்னிக் வந்து என்னதுன்னு இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ட்ரிக். உங்களோட பேக்ரவுண்டோட கலர் வந்து பிளெயினாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ எப்படி எடுத்துருக்கோனோ அதே மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாகவே ரிமூவ் பண்ணலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் எரேசர் டூல் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேசர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 300 இல்லை 350 அது மாதிரி உங்களோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சாம்பிள் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஆல்ட்டுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வந்து ரிமூவ் ஆகணுமோ அந்த கலரில் எடுத்துகிட்டு போய்ட்டு கர்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சாம்பிள் ஆகிடும். அண்ட் தென் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கலர் வந்து சாம்பிள் எடுத்திருக்கீங்களோ அந்த கலர் மட்டும் ஃபுல்லாகவே வந்து இரேஸ் ஆகிடும். லைக்வைஸ் நீங்கள் வந்து இரேஸ் பண்ணும்போது கர்சர் வந்து விடாமல் உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் இரேஸ் ஆகணுமோ நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே ட்ராக் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த கலர் ஃபுல்லாகவே வந்து இரேஸ் ஆகிடும். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் வந்து ஆல்ட்டுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வந்து இரேஸ் ஆகணுமோ அந்த கலரில் எடுத்துகிட்டு போய் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் வந்து இரேஸ் ஆகணுமோ அந்த கலர்லாம் நீங்கள் இரேஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக வந்து சேம் கலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர், நெக்ஸ்ட்டு ஒரு கலர் அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதே மாதிரி வந்து சாம்பிள் பண்ணி ஒரு கலராக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வந்து சிம்பிளாகவே வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிளெயின் கலராக இருந்தால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் வேறு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டெக்னிக் வந்து என்னென்னு பார்க்கலாம் இப்போது. அண்ட் இந்த லாஸ்ட் ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து இந்த கலர் இருக்கணும், அந்த கலர் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணலாம். இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பேக்ரவுண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் மெத்தட்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் டூல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பென் டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராக் பண்ண முடியாது. இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக உங்களோட ஏரியாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாட்டம் ஆஃப் த பிக்சருக்கு வந்துடுங்க. அண்ட் தென் அங்கே வந்து கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பென் டூல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் செலக்ட் ஆகும். சில இடத்தெல்லாம் கர்வ் ஷேப் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 இன்ச் வந்து தள்ளி தென் வந்து டபுள் கிளிக் பண்ணி அப்படியே ரைட்டோ லெஃப்ட்டோ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்வ் ஷேப் வந்து க்ரியேட் ஆகும்.
ஸோ இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கர்வ் ஷேப்லாம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அகைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கர்வாக தான் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே முடிச்சிங்களோ அங்கே இடத்துல போய்ட்டு ஆல்ட் கீ செலக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த கர்வ் ஷேப் எல்லாமே வந்து போயிடும். அண்ட் தென் வந்து அகைன் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல செலக்ட் பண்ணுமோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஷேப் வந்ததுன்னா டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கர்வ் மாதிரி பண்ணுறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஜூம் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு வந்து உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாகவே இது வந்து பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல்லாக உங்களோட இமேஜ் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா எங்கே ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துலேயே வந்து நீங்கள் முடிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆகிடும். நான் இப்போ இமேஜ் ஃபுல்லாகவே வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா Ctrl+D கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். நான் இப்போ செலக்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா செப்பரேட் லேயராக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் Ctrl+J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் லேயராக க்ரியேட் ஆகிடும். அண்ட் தென் புதுசாக வந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வேறு பேக்ரவுண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர்ஸ் இருக்கும். அதில் ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து விசிபிளாக இருக்காது. அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு தென் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். 5 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.